ஏனோக்கு ஒரு விசுவாசமான மனிதன். அவன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் தேவனுடன் நெருக்கமாக இருந்தது. அவன் தேவனோடு நடந்து சென்றான். பிரியமானவர்களாக வாழும்போது நம்முடைய வாழ்க்கை பூமியில் முடிந்தாலும், உலகம் தன் வழியில் நடந்தாலும், ஏனோக்கு தேவனின் வழியில் நடந்தான். அதனால் தேவன் அவனை மரணத்தை காணாமல் எடுத்துக்கொண்டார். இது நமக்கு பெரிய பாடம். விசுவாசத்துடன் தேவனோடு நடப்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு வாழ்வின் வழி. நம்முடைய விசுவாசம் வானத்தில் தொடரும். ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். இன்று நீங்களும் நானும் நம் பிள்ளைகளும் தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்தால் நம் வாழ்க்கையிலும் அதே சாட்சி எழும். அவ்வித சாட்சிக்கு பாத்திரவான்களாக இருக்க தேவனின் வழி நடப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.